வணக்கம் நண்பர்களே. இந்த சொர்ணாவும் அவன் சொர்ணா புருஷனும் பைக்கில் போய் 2 பேரும் நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் எப்படி போனாங்கதில்ல, எந்த வேகத்தில் போனாங்கதில்ல, 2 பேர் விழுந்து இப்படி கிடக்குறாங்க பாருங்கள் நண்பர்களே. கையிலையும் காலிலையும் இந்த பிள்ளைக்கு அடி. அவன் அங்கிட்டு கிடக்குறேன். நான் என்ன செய்கிறது? இதை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் ஆஸ்பத்திரியில். எனக்கு தெரியும் நிமிஷியாக இருக்குது சார். நான் படித்து சரி போகலை. பைக்கில் 2 பேரும் சேர்ந்து போகாதீங்க, ஓட்ட முடியாது, பிரச்சனை வந்துடும், வேணான்னு சொல்ல சொல்ல இந்த பிள்ளை ஆடி போகும். இந்த இப்படிலாம் ஸ்கேனில் பார்த்தா ரொம்ப பிரச்சனையாக இருக்க முடியும். அதோட போட்டு கொண்டாந்து இப்போ வீட்டில் இப்படி போட்டு கிடக்குது பாருங்கள். நான் என்ன செய்கிறது? நான் என்னென்ன தீவனையத்தையும் தாங்க. நான் போகையிலே சொன்னேன், அம்மா போகாதம்மா, அம்மா சொல்கிறத கேளுமா, அவனுக்கு ஒழுங்காக பைக்கு ஓட்ட தெரியுதா என்னன்னு தெரியலை. ரீல்ஸ் எடுக்கிறோம்னு கடைசியில் உன்னை இப்படி கவுத்தி கொண்டாந்து போட்டுட்டு அவனும் இங்கே கவுந்து கிடக்குறேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். மயக்க ஊசி மாத்துறது கொடுக்கவும் பிள்ளைக்கு ஒரு மயக்கமாக இருக்கும் பிள்ளைக்கு, அதை பார்த்து கிடக்கும். பெற்றவங்க சொன்னால் பிள்ளைங்க கேட்கணும், என்ன ரீல்ஸ் ஓட்டி நீ கேட்க தலையில் பொசுக்கிறது கண்டீங்க இல்லை என்ன கண்டீங்க? போய் இப்போ விழுந்துட்டு வந்து இப்போ கிடக்கிறது இப்போ மிச்சமாக இருக்குது. எனக்கு தான் இப்போ நஷ்டம் எடுக்கும். செலவு வந்துட்டாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாரும் சில்லறையாக கிடக்குதுங்களே. இந்த எலும்பு என்னைக்கு சேர, நான் என்னைக்கு ஒட்ட வைக்க, உடஞ்சவானது என் பேச்சை எதுலேயுமே கேட்க மாட்டேன்ற ஸ்டாப். இப்படித்தான் கொஞ்சம் முடியாமையும் வருது. மாற்றுறதுக்கு அதிகம் மாற்றணும். அங்கே வைப்பா, அசையப்படாதுப்பா, அசையப்படாது, அசைக்காத, அப்படியே வை. சொன்னதை கேட்டியா? அவளோட ரீல்ஸ் எடுக்க போகிறேன் பைக்கில் விழுந்துக்கிட்டு இப்படி கிடக்குற எனக்கெல்லாம் நீ எங்கே போய் விழுந்துட்டு வந்து கிடந்து என்னை இழுத்து விடுறீங்களே. எனக்கு எவ்வளோ தாம்பளை சமயம் கொடுக்குறீங்க. R1 பைக்கா நண்பர்களே, அந்த பைக்கை அவனுக்கு எட்ட கூட கூடாது, தவிதான் ஏறினேன் அப்படி. அதனால தான் நான் சொன்னேன் இந்த பிள்ளைய போகாதேன்னு. அவன் சைஸுக்கு இருந்த வண்டியாக இருந்தாலும் அவன் மட்டும் நாள் உருட்டி கிட்டினால் வந்திருப்பேன். இந்த பிள்ளையும் ஏற்றிக்கிட்டு போகிறேன். இந்த பிள்ளை அதுக்கு மேலே ஆடி போகுது. பெத்த தாய் வச்ச கேட்கணும். பைக்கை சாய்க்கிறோம் சொல்லிட்டு அப்படியே வயலில் நெட்டில் விட்டுட்டேன் அவளுக்கு. அதே இந்த போல அறக்கும். இந்த பிள்ளை கீழே கிடக்குது, பைக்கு மேலே கிடக்குது. கொஞ்சம் தான் வந்துச்சு நண்பர்களே. என் பிள்ளைகளுக்கு இதோட வந்துச்சு. உயிர் சேதம் தான், என்னால் தாங்க முடியாது. நான் சொல்கிறத கேட்குறியா? போகாதேன்னு சொன்னல, சொன்னா சொல்லலையா? அவளை வலிக்குதா? ஏன வலிக்குது? எங்கெங்கே வலிக்குது? ஏன்னு கையில் வாயை திறக்கக்கூடாதா? உடம்பு பூரா ஊமக்காயும் வாய் மட்டும் தவறும். பேச முடியாமல் மெல்ல மெல்ல இருக்கு. இப்படித்தான் நான் அந்த இதாகவும் கொஞ்சம் முடியாமையும் வருது. சரி ஏம்மா கொஞ்சம் ஜூஸ் தரேன், குடிக்கிறியா? என்ன செய்யுதா? அவன் அங்கிட்டு கிடக்குறேன். நான் என்ன செய்கிறது? இதை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் ஆஸ்பத்திரியில். எனக்கு தெரியும் நிமிஷம்